வெல்கம் டு மெக்லாக்ஸ். டேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கால் அண்ட் ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணவங்களுக்கான வீடியோ இது. ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் இது மாதிரியான ஆஃபர் லெட்டர்ஸை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்போம். இட் கண்டெய்ன்ஸ் யுவர் நேம், குவாலிஃபிகேஷன், போஸ்டிங், இன்டர்வியூ டேட் அண்ட் டைம். ஒர்க் லொக்கேஷன்ஸ்னு சென்னை, கோயம்புத்தூர், ஹோசூர், திருப்பூர், சேலம் இது மாதிரி நிறையா ஊர்களோட பேரை வந்து கொடுத்துருப்பாங்க. டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கான ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு ரெஸ்யூம், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், கவர்மெண்ட் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் 300 to 350 வந்து டேரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், ஐடிஐ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த யாராக இருந்தாலும் இன்டர்வியூ வரும்போது அவங்களை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக வர முடியலனா அப்படின்னா கூட அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். தென் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணவும் வந்து சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கார்மெண்ட்ஸ், ஃபுட், பிபிஓ இண்டஸ்ட்ரீஸில் வேலை வாங்கி தராதா சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 350 or 300 கேட்கும்போது தான் நம்ம யோசிக்கிறோம் மேபி இது ஒரு ஸ்கேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு காமனாக வர கொஷின், நான் அப்ளை பண்ணவே இல்லையே எந்த ஜாப்ஸ்க்கும், எப்படி எனக்கு இந்த காலர் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, என் மெயில் ஐடி அவங்களுக்கு எப்படி தெரியும். இன் சம் கேசஸில் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் வர பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஜாப் சைட்லேயும் நம்ம டீட்டெயில்ஸை கொடுத்துருப்போம். டேட்டா செல்லிங் கம்பெனிஸ்லேருந்து கூட நம்ம டீட்டெயில்ஸை அவங்க வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கம்பெனிஸ். ஜாப் அஷூரன்ஸ் இருக்குமா இந்த ஜாப்ஸ்க்கு? 100% ஜாப் அஷூரன்ஸ் சொல்லிட்டு எல்லா கம்பெனியுமே வந்து அவங்க கொடுத்த காலர் ஆஃபர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி காலில் கேட்டால் கூட 100% ஜாப் ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாப் அஷூரன்ஸை நம்ம 100% அப்படிங்கிறது நம்ம சைடு, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. கால் லெட்டரில் உள்ள சேலரி கிடைக்குமா கிடைக்காதா? கால் லெட்டரில் உள்ள சேலரிக்கும் அஷூரன்ஸ் கிடையாது. மேபி இன் சம் கேசஸில் வந்து டிடக்ஷன்ஸை கழிக்காமல் அவங்க வந்து ஆஃபர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கும்போது இந்த ஆஃபர் லெட்டரில் உள்ள சேலரிக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற சேலரிக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது என்னங்கிறத நம்ம கிளியராக அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணால் கூட கண்டிப்பாக கால் லெட்டரில் உள்ள சேலரிக்கும் நம்ம வாங்குகிற சேலரிக்குமே வந்து அஷூரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நம்பி போகலாமா இது மாதிரி ஜாப்ஸ்க்கு? ஸோ இது அப்சல்யூட்லி அட் ஓன் ரிஸ்க் தான். ஸோ நம்மளோட ஓன் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இது மாதிரி ஜாப்ஸ்க்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஊரில் அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கே, இவங்கள்ட்ட மட்டும் எப்படி ஜாப் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது மாதிரியான ஜாப் கன்சல்டன்சிங் கம்பெனிஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு ட்ரெயினி ஜாப்ஸை வாங்கி தருவாங்க. மோஸ்ட்லி ட்ரெயினி ஜாப்ஸ் லைக் கவர்மெண்ட் ட்ரெயினி சச்சஸ் நீம் இல்லைனா நாப்ஸ் ட்ரெயினில் உங்களுக்கு ஒரு ட்ரெயினி ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலிமா அவங்க உங்கள்கிட்டேருந்து வாங்குகிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை கூட வந்து அவங்க சைடு ஏர்னிங்ஸாக வச்சுப்பாங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஜாப்ஸுமே வந்து வேரியபிள் ஷிஃப்ட்ஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி மார்னிங் அண்ட் நைட் அண்டு வேரியபிள் ஷிஃப்ட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நீங்கள் கட்டின ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை திரும்பி தர மாட்டாங்க இன்கேஸ் அந்த ஜாப் பிடிக்காமல் நீங்கள் வெளியே வந்தால் கூட. ஃபைனலாக என்னோடய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒஸ்ட்டு கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் இது மாதிரியான கன்சல்டன்சி கம்பெனிஸ் மூலிமா ஜாபுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்க பட்சத்தில் அந்த வெப்சைட்டில் அந்த கம்பெனிக்கான கேரியர் பேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கேரியர் பேஜில் வந்து மேபி ரீசன்ட் ஜாப் ஆஃபர்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் அந்த கம்பெனிக்கான லிங்க்டின் பேஜஸ் மேபி இருக்கலாம். ஸோ இருக்கிற பட்சத்தில் அதுலேயுமே வந்து அவங்க ஜாப் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா கூட அங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மூலிமா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி கண்டிஷன்ஸே போங்க. ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனாக இருக்க பட்சத்தில் மட்டும் இது மாதிரி கன்சல்டன்சி கம்பெனிஸ் மூலிமா போயிட்டு அந்த ஜாப் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஒரு சேலரி கண்டிப்பாக வேணுங்கிற பட்சத்தில் மட்டும் அதுக்கு போங்க. மற்றபடி கண்டிப்பாக இதில் போயிட்டு வந்து லைஃப்பை ஒரு அஷூரன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள வந்து நீங்களாக எடுத்துகிட்டு போக கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அன்டில் டாடா பை பை, ஷைனிங் ஆஃப் மெக்லாக்ஸ்.